ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸ்டோரி வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நீங்காத நினைவுகள் அத்தியாயம் 23. நேற்று இரவு நடந்ததை எண்ணி வருந்தி கொண்டிருந்த மித்ரா யுகேனின் முகம் காணமே அவமானமாக உணர்ந்தாள். அவனை பார்ப்பதையும் இலகுவாய் தவிர்த்தாள். அன்று யுகேன் ஆஃபீஸருக்கு செல்லாமல் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்க எண்ணி இருக்க மித்ரா எப்போதையும் விட முன்னதாகவே ஆஃபீஸருக்கு கிளம்பி சென்று விட்டாள். அவனுக்கு தேவையானவற்றையெல்லாம் பாட்டியே செய்து கொடுக்க அன்று மதியமே சஞ்சயும் ஊரிலிருந்து வந்துவிட்டான். வந்தவன் யுகேனுக்கு அடிபட்டிருப்பதைக் கண்டு என்னவென்று விசாரிக்க யுகேன் நேற்று மனோகர் இருவரை சேர்த்து கொண்டு மித்ராவை துரத்தியதையும் தான் சென்று காப்பாற்றியதையும் கூறினான். அந்த மனோகர் இப்படியெல்லாம் பண்ணிட்டானா? ஏற்கனவே அவனை பற்றி மித்ரா என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்கா. அப்போவே அவனை 4 தட்டி தட்டி வச்சுருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? எது சொன்னாலும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதே பொழப்பா போச்சு இவளுக்கு. எங்கவ என்று கேட்ட சஞ்சயிடம் அவள் ஆஃபீஸ் சென்றிருக்கும் விஷயத்தை யுகேன் கூற சஞ்சய் இன்னும் அவள் மீது அதிகமாக கோபப்பட்டான். என்ன அர்ஜுன் இது? உனக்கு அடிபட்டிருக்கு, உன்னை பார்த்துக்கிறத விட்டுட்டு ஆஃபீஸில் போய் என்ன கிழிக்கிறா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு என்றவன் அவளுக்கு ஃபோன் செய்து பார்க்க அது ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது. ஃபோனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா என்று யுகேனிடம் கூறினான். பரவாயில்ல சஞ்சய், விடு, ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னான். மண்ணாங்கட்டி ஒர்க்கு. இரு, அவளை போய் ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வரேன் என்றவன் கிளம்பி அவளுடைய ஆஃபீஸருக்கு சென்றான். அவனை பார்த்ததும் சஞ்சயிடம் ஓடி வந்த மித்ரா, என்னண்ணா எதுக்கு இங்கே வந்திருக்க என்று கேட்டாள். நீ ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்க? ஸ்விட்ச் ஆஃப் இல்லையே என்றவள் தன் ஃபோனை எடுத்து பார்க்க, ஆமாண்ணா, நேற்று ஃபோன் கீழே விழுந்ததுலேருந்து சரியாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரி, வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கா? எதுக்கு? ஏய், என்ன விளையாடுறியா? அங்கே அர்ஜுன் உனக்காக அடி வாங்கிட்டு படுத்து கிடக்கிறான். நீ இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்காக கிளம்பி ஒரு வேலையை பாரு என்று அவன் திட்டவும் தலையை ஆட்டியபடியே சென்றவள் லீவ் சொல்லிவிட்டு திரும்பி வந்தாள். அவளும் சஞ்சயின் பின்னாலேயே ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தாள். வீட்டினுள் வந்ததும் சஞ்சய் மித்ராவை காஷ்மூச் என்று கத்தத் தொடங்கிவிட்டான். மித்ரா, உனக்கு நிஜமாவே அறிவிருக்கா இல்லையா? அன்றைக்கே அந்த மனோகரை ஏதாவது பண்ணலாம், அப்போ தான் உன் வழிக்கு வராமல் இருப்பான்னு எத்தனை வாட்டி சொன்னேன். நானே அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஈஸியாக அவன்கிட்ட மாட்ட பார்த்துருக்க. அண்ணா, நான் என்ன பண்ணுறது? அவன் இந்த மாதிரி 2 பேரை கூட்டிகிட்டு வருவான்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி, அர்ஜுன் தான் வந்து உன்னை காப்பாற்றி உனக்காக அடி வாங்கிட்டு வந்திருக்கான். பாவம், உன்னால் அவன் உடம்பெல்லாம் புண்ணாக கிடக்கு. பக்கத்தில் இருந்து அவனை பார்த்துக்கிறத விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு எதுக்கு போனேன்? இல்லை, நான் அது வந்து என்று அவள் ஏதோ சொல்ல வரவும் ஓங்கி கன்னத்தில் அடித்திருந்தான். அதை பார்த்த யுகேனோ துடித்து போய் மித்ராவை ஆறுதலாக அணைத்து கொள்ள, அர்ஜுன், அவளை முதல்ல விடு. அவளை யாரும் கேள்வி கேட்கறதில்லன்னு அவளுக்கு ரொம்ப திமிர் ஏறி போச்சு. நீயும் நல்லா அவளுக்கு இடம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. சஞ்சய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நானே தான் மித்ராவை ஆஃபீஸுக்கு போன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். ரொம்ப தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத அர்ஜுன். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வை, உன் தலைமையிலேயே ஏறி உட்காந்து நல்லா மிளகா அரைச்சி வச்சுடுவா என்றதும் மித்ரா கழுக்கென்று சிரித்து விட்டாள். இப்போ எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்ன, நீ சொல்கிற மாதிரி நடந்தா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன், அதான் சிரிப்பு வந்துடுச்சு என்றவளை சஞ்சய் மீண்டும் அடிப்பதற்காக கையை ஓங்கி கொண்டு வர அவளோ பறந்து ஓடிவிட்டாள். பின்னர் யுகேன் தான் சஞ்சயை ஒருவாறு சமாதானம் செய்தான். மதியம் சாப்பிடும் நேரம் வந்ததும் யுகேனுக்காக சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு அவன் அறைக்குள் நுழைந்தாள். அவன் நன்கு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்ப மனமில்லாமல் கொண்டு வந்ததை மீண்டும் வைத்துவிட்டு வந்தவளுக்கு இரவு சரியாக தூங்காததால் தூக்கம் கண்ணை சுழற்றியது. அருகிலிருந்த சேரை நகர்த்தி போட்டு பெட்டிலேயே தலை வைத்து நன்றாக தூங்கி போனாள். சிறிது நேரத்தில் யுகேன் எழுந்துவிட தனது அருகில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருப்பவளைக் கண்டு எழுப்பினான். அவள் எழுந்ததும், எதுக்கு இப்படி இங்கே உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க என்று அவன் கேட்கவும் கண்களை கசக்கி கொண்டு எழுந்து அமர்ந்தவள், இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லி தட்டை எடுத்து கொண்டு வந்து அவன் முன்பு நீட்டினாள். அதை வாங்காமல் அவன் அவளையே முறைத்து கொண்டிருக்க, ஏன், என்னாச்சு, சாப்பிட்லையா என்று கேட்டாள். நேற்று மாதிரி இன்றைக்கும் நீ ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன். ஹலோ, நீங்கள் என்ன குழந்தையா? டெய்லியும் ஊட்டி விட? அப்போ நேற்று மட்டும் எதுக்கு ஊட்டி விட்ட? அது உங்களுக்கு அடிபட்டு இருந்ததில்ல, அதனால தான். எனக்கு ஒன்றும் கையில் அடிபடலையே. நேற்று என்னாலேயே சாப்பிட்ருக்க முடியும். நீயும் என்னை லவ் பண்ணுறது தானே, அதுக்கு தானே எனக்கு நேற்று ஊட்டி விட்ட என்று அவன் கேட்கவும் அவனை கண்டு நன்றாக முறைத்தாள். பாவம், எனக்காக அடிபட்டு கிடைக்கிறாருன்னு பரிதாபப்பட்டு ஊட்டி விட்டா ரொம்ப தான் பேசுகிறீங்க. சரி, அப்போ உனக்கு என் மேலே லவ்வே இல்லையா? முழுசாக லவ்வே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏதோ கொஞ்சம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னது கொஞ்சமா? உன்னையெல்லாம் காப்பாற்ற வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? உனக்காக இத்தனை அடி வாங்கியும் உனக்கு கொஞ்சோண்டு தான் லவ் வந்திருக்கா என்றவனை பார்த்து சிரித்தாள். இப்போ எதுக்கு சிரிக்கிற? இரு, உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி நீ வேணும்னே தான் எனக்கு ஆஃபீஸ்க்கு என்னை விட்டுட்டு போனேன்னு வத்தி வைக்கிறேன். ஐயோ வேணாம். ஏன்?
அவன் என்னை நல்லா துவைச்சி எடுத்துருவான். அப்போ ஒழுங்காக எனக்கு ஊட்டி விடு என்று சொல்லி வாயை திறக்க அவளும் முகத்தை உம்மென்று வைத்துக்கொண்டு ஊட்டிவிட ஆரம்பித்தாள். அவன் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்தவள் சாப்பிட்டு முடித்ததும், நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்கலையே என்று கேட்டாள். தப்பாக நினைக்கிறதா? என்ன சொல்கிற? அது நேற்று நைட்டு நான் உங்கள் மேலே கோவமாக இருந்து போனேன்ல, அதை நினச்சி எனக்கே நான் ரொம்ப சீப்பாக பிஹேவ் பண்ண மாதிரி தோணுச்சு. சாரி, நான் அப்படி கோவப்பட்டு போயிருக்கக்கூடாது. உங்களையும் கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்கணும். அந்த டைமில் ஏன் எனக்கு அப்படி தோணுச்சுன்னே தெரியல. சாரிங்க என்றாள். அவளை பார்த்து லேசாக சிரித்தவன், ஆமாம், நீ நிஜமாவே லூஸ் தானா என்று கேட்டான். அவளை நிமிர்ந்து பார்த்தவள் அமைதியாக இருக்கவும், நீ சொல்கிற மாதிரி நான் ஒன்றும் உன்னை தப்பாக எடுத்துக்கல. நான் அது மாதிரி யோசிக்க கூட இல்லை. நீ தான் தேவையில்லாமல் எதையோ மண்டையில் போட்டு யோசித்து கன்ஃபியூஸ் ஆகிற என்று லேசாக அவள் தலையை தட்டினான். சரி, நீ சாப்பிட்டியா என்று அவன் கேட்க, இல்லைங்க, இனிமே தான் சாப்பிட்ணும் என்று சொன்னாள். மேடம்க்கு லவ் அதிகமாகும்போது மட்டும்தான் என்னை பேர் சொல்லி கூப்பிட தோணுமா என்று கேட்கவும் வெக்கத்தில் லேசாக தடுமாறியவள், நான் பேர் சொல்லி கூப்பிடுவேன், பட் நீங்கள் ஏதாவது சொல்வீங்களோன்னு தான் அப்படி கூப்பிட்றதில்ல. வாடா போடான்னு கூப்பிட்றதுக்கே நான் ஒன்றும் சொல்லலை. பேர் சொல்லி கூப்பிடா மட்டும் என்ன பண்ணிட போகிறேன்? ஆமாம்ல, சரி, இனிமேல் சஞ்சயை கூப்பிட்ற மாதிரி உங்களையும் வாடா போடான்னே கூப்பிட்றேன். அம்மா தாயே, எல்லார் முன்னாடியும் அப்படி கூப்பிட்டே என் மானத்தை வாங்கிடாத. பேர் சொல்லி மட்டும் கூப்பிட போதும் என்றான். அவள் சரி என்பது போல் தலையாட்டி, எங்கேயாச்சும் அதிகமாக வலிச்சா சொல்லுங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் என்று கேட்டாள். அவ்வளவா ஒன்றும் வலி இல்லை மித்ரா என்றவன், நீ முதல்ல போய் சாப்பிடு என்று அவளை அனுப்பி வைத்தான். அதன் பிறகு வந்த நாட்களில் காமம் இல்லாத காதலுடன் மட்டுமே இருவரும் வாழத் தொடங்கினர். இருவருக்குமே அந்த வாழ்க்கையை பிரித்தும் போனது. அதிலும் மித்ரா அவனை அளவிற்கு அதிகமாகவே நம்பிக்கொண்டு அவனை காதலிக்க தொடங்கினாள். அந்த நிலையில்தான் சஞ்சய் காஷ்மீருக்கு கிளம்பும் நாளும் வந்தது. சஞ்சயின் முன்பு சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளாலும் உள்ளுக்குள் உடைந்து அழுது கொண்டிருந்தாள். சஞ்சய் கிளம்பும் வரையிலும் அமைதியாக இருந்தவள் அவன் சொல்லிக்கொண்டு கிளம்பவும் அவனை கட்டிக்கொண்டு கதறியல ஆரம்பித்தாள். யுகேன் தான் அவளை பிரித்து சமாதானம் செய்து வைத்தான். மித்ரா, இப்போ நீ அழுதுகிட்டே இருந்தா சஞ்சய் எப்படி ஊருக்கு போவான்? ஃபஸ்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஹாப்பியாக சஞ்சயை ஊருக்கு அனுப்பி வை என்று சொல்ல உள்ளே சென்றவள் அழுத தடம் தெரியாமல் தன் முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு புன்னகை முகத்துடன் திரும்பி வந்தாள். அவளின் இந்த சிரித்த முகத்தை பார்த்த பின்னரே சஞ்சயும் நிம்மதியாக கிளம்பினான். சோகத்துடனேயே சுற்றி கொண்டிருந்தவளை பழைய மாதிரி மாற்ற யுகேன் மிகவும் சிரமப்பட்டான். அப்பொழுதும் கவலையுடன் தான் இருந்து கொண்டிருந்தாள். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் மெதுவாக எழுந்த யுகேன் மித்ராவை தேட அவள் சீக்கிரமாகவே எழுந்து தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் அருகே சென்றவன், மித்ரா, எனக்கு குன்னூர் வரைக்கும் போகிற வேலை இருக்குது, நீயும் வரியா என்று கேட்டான். இல்லை அர்ஜுன், நான் வரல. ஏன்? வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, நீங்கள் வேணாம் போயிட்டு வாங்க என்றாள். சரி, உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இல்லை, எதுவும் வேணாம் என்றவள் அமைதியாக தன் வேலையை செய்ய ஆரம்பித்தாள். ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவனோ அவன் மட்டுமே கிளம்பி குன்னூருக்கு சென்றான். வந்த வேலையை செய்து முடித்தவனுக்கு மித்ராவிற்கு ஏதாவது வாங்கி செல்லலாம் என்று தோன்றியது. நேராக அங்கிருந்த ஒரு பெரிய நகைக்கடையினுள் நுழைந்தான். அங்குதான் அவன் அவளுக்காக அந்த வைரக்கல் பதித்த தங்க சங்கிலியை ஆசையாய் வாங்கினான். வீட்டிற்கு வந்ததும் அவளை தேட அவள் சமையல் அறையினுள் ஏதோ சமைத்து கொண்டிருந்தாள். அவளை பின்னோடு சென்று இறுக்கமாக அணைக்க அதில் பயந்து போனவள் துள்ளிக்கொண்டு வேகமாக திரும்பினாள். அவனை பார்த்ததும் தான் அவளுக்கு மூச்சே வந்தது. ஏன் அர்ஜுன் இப்படி பயமுறுத்துறீங்க? சரி வா, பயமுறுத்தாமல் கட்டிப்பிடிக்கிறேன் என்றவன் அவளை மீண்டும் அணைக்க வர அவனை தடுத்தவளோ, என்ன சார், இன்றைக்கி ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்க மாதிரி இருக்குது என்று கேட்டாள். ஆமாம், எனக்கு இன்றைக்கி என் பொண்டாட்டியை கொஞ்சம்னு தோணுது. அதுக்கு கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையா? கொஞ்சலாம் தான், ஆனால் கிச்சனில் எனக்கு இன்னும் ஒர்க் முடியல. ஸோ ஒர்க் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று அவள் சொல்லவும் அவனும் பொய்கோபத்துடன் வெளியில் வந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். சமைத்து முடித்தவள் அவனை சாப்பிட கூப்பிட அறைக்கு செல்ல அவள் வருவதை உணர்ந்தவன் வேண்டுமென்றே கதவருவில் நின்று கொண்டு அவள் உள்ளே நுழைந்ததும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டான். அர்ஜுன், என்ன இது விளையாட்டு? வாங்க சாப்பிடல போகலாம் என்று சலிப்பாக அவனை கூப்பிட அவள் அருகில் வந்தவனோ சாப்பிட தான் போகிறேன் என்று சொல்லி அவளை அலேக்காக தூக்கியிருந்தான். அர்ஜுன், என்ன பண்ணுறீங்க? முதல்ல கீழே இறக்கி விடுங்க என்று அவள் கத்த தொடங்கவும் அவளை தொப்பென்று கட்டிலில் போட்டான். அவள் போட்ட வேகத்தில் சேலையில் குத்தியிருந்த பின் கலண்டு போய் தெரித்து விழ அதில் இலைமறை காயாய் தெரிந்த அவள் அழகு கண்டு அவனுக்கு போதை ஏறி போனது. வேகமாக சேலையை முழுவதுமாக விலக்கியவன் அதே வேகத்துடனேயே அவள் மீது படரப்போக இரு கைகளாலும் அவனை தடுத்து நிறுத்தினாள். வேணா அர்ஜுன், அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ப்ளீஸ் மித்ரா, எதுவுமே செய்ய மாட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும்தான் என்றவன் அவள் கையை விலக்கிவிட்டு அவள் மீன் எங்கும் தனது இதழ்களை பதிக்க தொடங்கினான். இன்னும் மோகப்பித்தம் தலைக்கேறி இருக்கும் ஆடைகளையும் களைய பார்த்தவனை தடுத்து நிறுத்தியவள்,
அர்ஜுன் போதும் என்று அதட்டினாள். இந்த முறை அவள் பேச்சிற்கு கட்டுப்பட்டவன் குறையாத தாபத்துடன் பெருமூச்சை வெளியேற்றியபடி அவள் மீதே விழ வெகு நேரம் ஆகியும் எழாமலேயே அதே நிலையில் இருந்தான். பொறுத்து பொறுத்து பார்த்தவள், அர்ஜுன் எந்திரிங்க ப்ளீஸ் என்று கெஞ்சத் தொடங்கவும் அவள் உதடுகளை வேகமாக முற்றுகையிடத் தொடங்கினான். மூச்சு வாங்க பிரிந்தவன் அவள் கழுத்து வரைவில் முகம் புதைத்து, ஏ பூனைக்குட்டி, எப்படி 6 மாதம் முடியும்னு இருக்கு, என்னால் கண்ட்ரோலாகவே இருக்க முடியல என்று புலம்பத் தொடங்கியவனை விலக்கி தள்ளிவிட்டவள், அது முடியும் போது முடியட்டும், இப்போ ஆள விடுங்க என்றபடி எழுந்து அவள் களைத்து போட்ட சேலையை கட்டத் தொடங்கினாள். விழி மூடாமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பவனை கண்டு அவளுக்கு வெட்கம் பிடுங்கி தின்ன, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பினாதான் என்ன என்று கோபமாக கேட்டாள். ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், உனக்கு என்ன போகுது என்றவனை முறைத்தபடியே புடவையை கட்டி முடித்தாள். அந்த அறையை விட்டு வெளியேற போனவளை மீண்டும் தடுத்தவன், மித்ரா உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த தங்கச்செயினை எடுத்துக்காட்ட மித்ரா அதை ஆசையுடன் தான் வாங்கி பார்த்தாள். நல்லா இருக்கா என்று அவன் கேட்க வேகமாக தலையாட்டியவள், எங்கே வாங்குனீங்க என்று கேட்டாள். நகைக்கடையில் தான். இது எவ்வளோ காஸ்ட் அர்ஜுன் என்று கேட்டவளை கொலைவெறியில் பார்த்தவன், புருஷன் ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தா கேள்வி கேட்காம வாங்கி போட்டுக்கணும், ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்றவன் அந்த செயினை வாங்கி அவள் கழுத்தில் போட்டுவிட்டு அழுத்தமாய் அவள் உதட்டின் மீது ஒரு முத்தத்தை கொடுத்தான். அதில் சிவந்து போன அவள் முகத்தின் ஜொலிப்பில் அந்த வைரத்தின் ஜொலிப்பு சற்று மங்கியதாக அவனுக்கு தோன்றியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செல்லக்குட்டீஸ். ஸ்டோரி எப்படி போகுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.